வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கெமிக்கல் இல்லாமல் வீட்டிலையே குழம்பு மசாலா எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மசாலா மிளகாத்தூள் தனியாக, குழம்புத்தூள் தனியாக தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது சாம்பார், காரக்குழம்பு, பொரியல், மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த குழம்பு தூளை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி வறுத்து செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போ 1 கிலோ மல்லி எடுத்துருக்கோம். அதெல்லாம் காய வச்சுட்டு, வெயிலில் காய வச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு தூசி இது இருந்தால் இப்போ வறுத்து எடுக்கணும். நம்ம ரொம்ப கருகவும் கூடாது, ரொம்ப வறுபடாமல் இருக்கக்கூடாது. கையில் பிடிக்கிறப்ப அப்படி சூடாக இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அது மாதிரி லைட்டாக மல்லியை நல்லா வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கங்க. வறுக்கிறது ரொம்ப கரியறவும் கூடாது, லைட்டாக லேசான சூடு இருந்தால் போதும். ஏன்னா வெயிலில் காய வைக்கிறோம்ல, பூச்சி கீச்சி வந்துடுறதுனால நீங்கள் நம்ம லைட்டாக வறுத்தாதே நல்லாயிருக்கும். அதனால் வறுத்து செய்கிறப்பதே குழம்பும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ மல்லியை நல்லா வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொட்டிக்கோங்க. இப்போ மல்லி வறுத்தாச்சு. இப்போ ஒரு டம்ளர், இந்த டம்ளரில் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க. கலர் மாதிரி வரணும். பருப்பு நல்லா வாசனை வர்றப்போ தான் பருப்பு வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா கார் மாதிரி வரணும். அது வரையும் பொறுமையாக ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு கூட்டி குறைச்சி வச்சு நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதே அளவோட துவரம்பருப்பும் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். நான் 1 கிலோ மல்லியில், அதனால் கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஏன் பருப்பு சேர்க்குறோம்னா குழம்பு தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருக்கும், அதுக்காண்டி சேர்க்குறது. இப்போ சீரகத்தை வறுத்துக்கலாம். சீரகம் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி தான் சோம்பு எடுத்துக்கணும். சோம்பு 150 கிராம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் ஒன்றா வறுக்க முடியாது, ஏன்னா ஒன்று சீக்கிரம் வறுபட்டுரும், ஒன்று லேட்டாகிறதுனால தனித்தனியாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ சோம்பையும் அது மாதிரி ஒரு 150 கிராம் லைட்டாக வறுத்து இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. மிளகு ஒரு 50 கிராம் எடுத்துருக்கு. இதில் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக வறுத்துட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வெந்தயம் ஒரு கம்மியாக தான், அதுவும் கம்மியாக தான் சேர்க்கணும். நீங்கள் திட்டமாக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. லைட்டாக வறுத்து நல்லா பொன்னிறமாக வரந்தொட்டிக்கு லைட்டாக வறுத்துட்டு பாத்திரத்தில் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சூடெல்லாம் ஆறுனா நல்ல பாத்திரத்தில் கொட்டிடுங்க. அந்த மாதிரி கடுகு பருப்பு எடுத்துருக்கு, அது ஒரு கொஞ்சமாக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. லைட்டாக வறுத்துட்டு
இதையும் மாற்றிக்கங்க. அந்த மாதிரி கிழங்கு மஞ்சள் கிழங்கு எடுத்துருக்கு. இது வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு 6-7 மஞ்சள் எடுத்து நல்லா உடச்சிட்டு கல்லில் உடச்சி எடுத்து இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணிக்கிறானா தனியாவோட. பச்சரிசி நல்லா கழுவிட்டு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த பச்சரிசியை வந்து எதுக்கு சேர்க்குறோம்னா, அந்த உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல்லாம் செய்கிறப்போ உங்களுக்கு அந்த வறுவல் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காண்டி சேர்க்குறது. குழம்பும் நல்லா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அதுக்காண்டி இப்போ கடைசியாக கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. தேவைன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் கூட வாங்கிக்கிடலாம். இதை வச்சதே நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். தேவைன்னா நீங்கள் கருவேப்பிலையை நல்லா காய வச்சு அதை கூட சேர்த்துக்கலாம் மசாலாவில். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா ஆற வச்சுட்டு விசிலில் அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் மசாலாவை. இப்போ பொடியை அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஒரு கிலோ தனியாவுக்கு எல்லாம் கலந்து அரைக்கிறப்ப இந்த அளவுக்கு இருக்குது மசாலா. இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நாங்கள் இது கூட மிளகாய் சேர்க்க மாட்டோம். ஏன்னா மிளகாய் சேர்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு குழம்புக்கும் கூட்டி குறைச்சி சேர்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ மீன் குழம்பு வச்சோம்னா அதிக காரம் இருக்கும். அதனால் நாங்கள் இந்த மாதிரி தான் தனித்தனியாக அரைக்கிறது. நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லா குழம்புகளுமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.